ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் ஜூலை செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டனாக வெறும் 75 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிடலாம், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா அந்த ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மறந்து போன நியூஸ் வந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள் திரும்ப. அப்போ தான் அந்த நியூஸ் ஞாபகத்தில் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் நியூஸ் போகலாம். ஃபஸ்ட் 2 countries இன் WHO சவுத் ஈஸ்ட் ஏசியா. அதில் வந்து இந்த மீஸ்லஸ் அண்ட் ருபலாவை எலிமினேட் பண்ண 2 கண்ட்ரி சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எதுனா மாலத்தீவ்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா தான். ஸோ ரிப்போர்ட் விட்டுருக்காங்க WHO, சரிங்களா? மறந்துடாங்க, கேட்பாங்க. ஸோ வந்து இயர்லியாக அவங்க டார்கெட் வச்சுருந்தது வந்து 2023. ஸோ இப்போ 2020 வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க இந்த மீஸ்லஸையும் ருபலாவையும், மாலத்தீவ்ஸும் ஸ்ரீலங்காவையும். ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஆன்லைன் டூல் க்ளீன் ஏர் கவுண்டர். அதாவது என்னென்னா ஏர் பொல்யூஷனால் எப்படி வந்து வேர்ல்டில் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. யாருன்னா அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஆஃபீஸ், க்ரீன் பீஸும், சென்டர் ஃபார் ரீசர்ச் ஆன் எனர்ஜி, க்ளீன் ஏர் அண்ட் ஐக்யூ ஏர் விசுவல் இவங்களாம் சேர்ந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா சாங்காய் சைனா இருக்குது தெரியுமா, அங்கே தான் வந்து ஹையஸ்ட் டெத் வந்து உண்டாயிருக்கு, 27,000 ஏர் பொல்யூஷனால், சரிங்களா? செகண்ட் நியூ டெல்லியில், தேர்டு பார்த்தீங்கன்னா பீஜிங்கில். ஸோ பார்த்துங்க, கேட்பாங்க, இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது பாருங்கள், இது என்னென்னா பெர் கேபிட்டா பேசிஸில் என்னென்னா, அதாவது நியூ டெல்லியில் தான் வந்து என்னென்னா டாப்பில் வந்திருக்கு. அதாவது வந்து அவங்க 5.8% கிட்ட என்னென்னா ஜிடிபி வந்து லாஸ் ஆகிருக்கு ஏர் பொல்யூஷனால் நியூ டெல்லியில். அதான் வந்து உலகத்திலே அதிகமாக லாஸ் ஆகிருக்கு ஜிடிபி. அப்போ செகண்ட் பீஜிங்கு, தேர்டு பார்த்தீங்கன்னா மும்பை, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாங்காய், அதாவது டெத்தில், இந்த ஜிடிபி லாஸில் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஐஐடி அலுமினி கவுன்சில் வந்து CSIR IGIB, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்த IGIBனா இன்ஸ்டியூட் ஆஃப், இந்த இருக்குது பாருங்கள், இன்ஸ்டியூட் ஆஃப் ஜினோமிக்ஸ் அண்ட் இன்டிகிரேட்டிவ் பயாலஜி, சரிங்களா? அவங்க 2 பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது இந்த COVID-19 பற்றி ரீசர்ச் பண்ணுறதுக்காண்டி, அதாவது வந்து எப்படிலாம் வந்து பேஷண்ட்டுக்கு இது அஃபெக்ட் ஆகுது, எப்படிலாம் வந்து இதுக்கு ஏதாச்சும் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கலாமா அப்படின்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி 2 பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பாருங்கள், ஐஐடி அலுமினி கவுன்சில் வந்து என்னென்னா மெகா லேப் மும்பைன்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க மும்பையில். ஸோ அது மூலிமா என்னென்னா பெர் மந்த்துக்கு 1 கோடி வரைக்கும் கொரோனா டெஸ்ட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு லேபு, சரிங்களா? ஐஐடி அலுமினி கவுன்சில் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், ப்ளூயிஸ். இந்த ப்ளூயிஸ்னால் என்னென்னா ஒடிசா கவர்மெண்ட் அவங்க தான் லான்ச் பண்ணது இந்த இது டெக்னாலஜி. புவனேஸ்வர் லேண்ட் யூஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி ஃபுல் ஃபார்மு. இதான் வந்து நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைப்பு, வித்தியாசமாக இருக்குது. ஸோ கேட்பாங்க, இது அதிக வாய்ப்பு இருக்குது கேட்குறதுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒடிசா கவர்மெண்ட்டு. ஸோ எதுக்காகனா அதாவது நம்ம ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இந்த லேண்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, நிலங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி, அதாவது ஸ்பேஸ் சேட்டலைட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியே வந்து இவங்க லேண்ட்ஸ்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க ஒடிசாவில், இந்த கவர்மெண்ட் லேண்ட்ஸ்லாம். ஸோ அதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளூயிஸ்ன்னு சொல்லி. ஒடிசா மறந்துடாங்க, ஒடிசா. அப்புறம் கீழே பாருங்கள், ஒடிசா ரீசெண்டாக லிட்டிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா அதாவது கோர்ட்டு கேசஸ்லாம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக. ஸோ ஒடிசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், US இந்தியா பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது இன்க்ரீஸ் க்ளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்காக. அதாவது என்னென்னா, அதாவது USAID அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு, அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி 2 பேரும் வந்து பார்ட்னர் வச்சு இந்தியாவில் க்ளீன் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தணும், உருவாக்கணும். ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரி சோலார் பிளான்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக வச்சு க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் வந்து 2 பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. பார்ட்னர் கேட்பாங்க யாரு கூடன்னு சொல்லி, USAIDன்னு போட்டுருங்க. கரூர் வைசியா பேங்க் அவங்களும் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சு பேங்க் அசூரன்ஸ் தராங்க. ஸோ நம்மளுக்கு பேங்க் அசூரன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்து பேங்க் மூலயமா செல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து 2 பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. நமக்கு பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து புனேயில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. கரூர் வைசியா பேங்க் வந்து தமிழ்நாடு கரூரில் தான் இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க 12,450 கோடி 3 ஸ்டேட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில், சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டுருவாங்க, 12,450 crores. ஸோ வந்து எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலனா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் கொல்கத்தாவில் இருக்குது. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் சென்னை. ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல், அதாவது கேபிட்டல் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ நம்மளுக்கு அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் இது என்னென்னா அதே நேரத்தில் அதாவது அத்தாரிஸ்ட் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அங்கே வந்து என்னென்னா 7,500 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதில் வந்து
5,000 crore இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அத்தாரைஸ் கேபிட்டல். அப்புறம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதில் வந்து அதுலேயும் 5,000 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அத்தாரைஸ் கேபிட்டலை. ஸோ இது கேட்கலாம், இது நல்லா பார்த்துங்க தெளிவாக. மொத்தமாக வந்து எவ்வளோ கேபிட்டல் இன்ஃபியூஷன்னா 12,450 கோடி. ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், இது மூணையும் தான் வந்து மெர்ஜ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு, சரிங்களா, இந்த 3 இன்சூரன்ஸ் கம்பெனியுமே. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது தெரியுமா, இபிஎஃப். ஸோ அதை வந்து என்னென்னா கம்மி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறத. என்னென்னா இந்த 12% வந்து எம்ப்ளாயி அண்டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மொத்தமாக 24%. ஸோ அதை கம்மி பண்ணணும், இந்த லாக்டவுனால் வந்து பணப்பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லி. ஸோ வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி எப்பயுமே இருக்கிறதே வந்து தரோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு 3 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 24%. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சருக்கு அந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்லாம் லோன் தரதுக்காண்டி அது கீழே 1,00,000 கோடி வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 lakh crore. டூரேஷன் வந்து 10 இயருக்கு, 2021 2030 வரைக்கும், சரிங்களா, 2021 29-30 வரைக்கும். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறது யாருன்னா இந்த ஃபண்டை மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் MIS பிளாட்ஃபார்ம்னு சொல்லி அதுதான் வந்து பண்ண போகுது, மானிட்டர் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியலாக லோன்ஸ் வந்து 10,000 கோடி வரைக்கும் இப்போயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இந்த கரண்ட் இயர் 2020-21க்கு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், இது கண்டினியூஷன் தான். அதாவது அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சப்சிடைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% வந்து அந்த லோனுக்கு அப் டு 2 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. மொரட்டோரியம் ரீபேமெண்ட்டு, அதாவது லோன் வந்து 2 years மேக்ஸிமம், மினிமம் 6 month. ஸோ வந்து அது அவங்களோட ஸ்கீமை பொறுத்து வேரி ஆகும், லோன் ஸ்கீமை பொறுத்து. மேக்ஸிமம் 2 years வரைக்கும் தான் மொரட்டோரியம். அப்புறம் வந்து இந்த லோன்ஸ்லாம் வந்து எதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னா CGTMSC, கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அவங்களுக்கு கீழே தான் லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் சமுத்திர சேது, இது இந்தியன் நேவி பண்ண ஆப்ரேஷன் தான். அதாவது இந்த லாக்டவுனில் இந்தியன்ஸ் வந்து ஃபாரினில் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா, அவங்களெலாம் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வரதுக்காண்டி இந்தியன் நேவி வந்து லான்ச் பண்ண ஆப்ரேஷன் தான் சமுத்திர சேது. ஸோ அதுக்காக இந்த 4 இந்தியன் நேவல் ஷிப்பு ஜலாஸ்வா, ஐராவாத், சர்துல், மாகர், இது 4ஐயும் வந்து டெப்ளாய் பண்ணாங்க இந்த ஆப்ரேஷன் வந்து கொண்டு வரதுக்காண்டி. கீழே பார்த்தீங்கன்னா மிஷன் சாகர், இது வந்து இந்தியன் நேவி லான்ச் பண்ணதான். ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னு கேட்பாங்க, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். அதான் வந்து சாகரோட ஃபுல் ஃபார்மு. INS கேசரி தான் வந்து இந்த மிஷன் கீழே டெப்ளாய் பண்ணாங்க. எதுக்காகனா அதாவது இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டு, இந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கிட்ஸ்லாம் வந்து இந்த இந்தியா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களே மெடிசின்ஸ்லாம் மற்ற கண்ட்ரிக்கு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து இந்த INS கேசரி இந்தியன் நேவி வந்து கொண்டு போய் கொடுத்தாங்க மற்ற கண்ட்ரிக்கு, அதுக்காக தான் லான்ச் பண்ணது இந்த மிஷனை. ஸோ அப்புறம் இது பாருங்கள் புக்கு, மகாவீர் தி சோல்ஜர் ஹூ நெவர் டைடு அப்படின்னு சொல்லி ஜஸ்வந்த் சிங் ராவத் அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. யாருன்னா AK ஸ்ரீகுமார் அண்ட் இஸ் ஒய்ஃப் ரூபா ஸ்ரீகுமார் 2 பேர் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாரை பற்றின லைஃப் ஸ்டோரின்னு கூட கேட்கலாம். சோல்ஜர் ஜஸ்வந்த் சிங் ராவத் அவரை பற்றி தான் இது. கேன்சர் ப்ரிஃபரன்ஸ் இன் ஏசியா பசிபிக்கு, அதாவது என்னென்னா கேன்சரை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க கண்ட்ரிஸு அப்படின்னு சொல்லி ஏசியா பசிபிக் கண்ட்ரிஸு ரிப்போர்ட்டு யார் விட்டதுன்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட், லண்டனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, மறந்துடாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுல டாப் ஆஸ்திரேலியா, செகண்ட் சவுத் கொரியா, தேர்டு பார்த்தீங்கன்னா மலேசியா. இந்தியா வந்து 8வது ரேங்க், சரிங்களா, 8வது ரேங்க். மொத்தமே 10 கண்ட்ரி தான் இருக்குது ஏசியா கண்ட்ரீஸில், ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸில். நம்ம இந்தியா 8வது ரேங்க்கு. ஃபஸ்ட்டு முக்கியம் ஆஸ்திரேலியா. வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் படி, அதாவது ஓபிஎம் ஹையஸ்ட் சீசர் ஆஃப் ஓபிஎம். இந்த ஓபிஎம்னா என்னன்னு தெரியுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னென்னா போதைப் பொருள் மாதிரி தான். டாப் பார்த்தீங்கன்னா அதில் ஈரான் தான் இருக்காங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுல. செகண்ட் ஆப்கானிஸ்தானு, தேர்டு வந்து பாகிஸ்தானு, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. ஹெராயின் இருக்குது தெரியுமா, ஸோ அது போதைப் பொருள், அதை வந்து சீசர் பண்ணதில் இந்தியா வந்து 12th பொசிஷனு ஓவரால் வேர்ல்டுலேயே. நம்மளுக்கு UNODC வியன்னா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம், வியன்னா ஆஸ்திரியா ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஹையஸ்ட் மார்க்கெட் பாரோவிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் விடுவாங்க. இது யார் விடுவான்னு கூட கேட்கலாம், அந்த ரிப்போர்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும், அதாவது மொட்டையாக கொடுத்துருவாங்க அப்படியே. அதாவது ஹையஸ்ட் மார்க்கெட் பாரோவிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் விட்டது யார், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, யார் விட்டது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு RBI தான். அதுபடி பார்த்தீங்கன்னா டாப் தமிழ்நாடு தான் 30,500 கோடி, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். டாப்போட அமௌண்ட்டையும் பார்த்துங்க 30,500 crore தமிழ்நாடு தான் வந்திருக்கு. ஸோ என்னென்னா அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பாண்ட்ஸ் கொடுத்துட்டு பணம் தேவைன்னா வாங்கிக்கிடுவாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து இந்த ஹையஸ்ட் மார்க்கெட் பாரோவிங்க. அதுக்கு இன்னொரு பேருனா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்ன்னு சொல்லுவாங்க, WMA ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். அமேசானியா 1 சேட்டலைட்டு, இது வந்து பிரேசில் கவர்மெண்ட்டு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் தான்.
என்டையராகவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அங்கே பிரேசிலில். பட் லான்ச் பண்ணது யாருன்னா ISRO பண்ண போகிறாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனு. எங்கே இருந்தால் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்லேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், சைனா ரீசெண்டாக கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு ஆப்ஸ்டார் 6D அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ வந்து எதுக்காகனா, அதாவது ஏர்லைன் பேசஞ்சரு, க்ரூசை ஷிப்ஸு, ஃபிஷிங் வெசல் அதெல்லாம் வந்து பேசஞ்சர் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்குறதுக்காண்டி சைனா தான் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்ட்ராட்டஜிக் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம், எங்கேனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், அதுவும் முக்கியம். ஸோ வந்து இதை யார் இன்னாரேட் பண்ணதா, ராஜ்நாத் சிங். இந்தியன் பாகிஸ்தான் பார்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் எல்லாமே. இந்த தர்னா 1 பிரிட்ஜு 160 மீட்ரு, தர்னா 2 பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 300 மீட்ரு, பல்வான் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 91 மீட்ரு, கோதுவாலா பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 151 மீட்ரு, இந்த பகதிவாலா பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 61 மீட்ரு, பன்னியாலி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 31 மீட்ரு. இது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான். சரிங்களா, இந்த 6 பிரிட்ஜு வந்து எங்கே கட்டினான்னு கேட்டாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் போட்டுருங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 43 கோடி. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா, காதுவா டிஸ்ட்ரிக்டில் 2, அப்புறம் வந்து இந்த அக்னூர் ஜம்மு டிஸ்ட்ரிக்டில் 4 இருக்குது. சரிங்களா, இந்த டெக்னிக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. டெக்னிக் பார்த்துங்க, செக்மெண்டல் டெக்னிக் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா யூசஸ் பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல்டர்னேட் ரூட்டு, அதாவது வந்து NH44 பதன்கோட் பஞ்சாப்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஈஸியாக போகிறதுக்காண்டி இந்த பிரிட்ஜ்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கீழே இருக்க நோட்டுன்னு இருக்கிறதா நியூஸில் வந்துச்சு. பெய்லி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது, ரீசெண்டாக கொலாப்ஸ் ஆச்சு. இந்த சயோக் ரிவர் எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. இங்கே ஒரு நியூ பிரிட்ஜ் வந்து ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சயோக் ரிவரில். அப்புறம் இந்த தபோரிஜோ பிரிட்ஜு இது எங்கே இருக்குன்னா சுபன்சரி ரிவர் அருணாச்சல் பிரதேசில் தான் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கமிட்டி இண்டிபெண்டன்ட் பேனல் ஒன்று போட்டிருக்காங்க. எதுக்காகனா, அதாவது உலக லெவலில் வேர்ல்டு கண்ட்ரீஸில் COVID-19 பேண்டமிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேனல். இதுக்கு யார் ஹெட்னா, நியூசிலாந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹெலன் கிளர்க்கும், லிபேரியன் பிரசிடென்ட் ஃபார்மர் எலன் ஜான்சன் 2 பேரும் தான். சரிங்களா, நம்மளுக்கு லிபேரியா மொன்ரோவியா கேபிட்டலு, கரன்சி டாலர். சரிங்களா, நியூசிலாண்டுக்கு வந்து வெல்லிங்டன் கேபிட்டலு, கரன்சி பார்த்திங்கன்னா டாலர் தான். IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 9 மெம்பர் ஒர்க்கிங் குரூப் டு லுக் இன் டு தி பாசிபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் பேண்டமிக் ரிஸ்க் பூல்ஸு. அதாவது இந்த பேண்டமிக் ரிஸ்க் பூல்ஸ்க்கு வந்து இதை பற்றின வந்து ஒரு மானிட்டர் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறக்காண்டி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க IRDAI. அதாவது என்னென்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இந்த பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து அதாவது வந்து இந்த ரிஸ்க்ஸ் எப்படி ரிஸ்க் அரைவ் ஆகுது, அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரிஸ்க்லாம் வரும்ல, எப்படி வந்து பிஸ்னஸை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் இந்த பேனலு. அதுக்காக தான் போட்டிருக்காங்க. யார் ஹெட்னா, சுரேஷ் மாத்தூர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IRDAI, அவர் தான் வந்து ஹெட் இந்த பேனலுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா IRDAI பேனல் டு ஸ்டடி சூட்டபிலிட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃபரிங் ஸ்வாரிட்டி பாண்ட்ஸு. இந்த ஸ்வாரிட்டி பாண்ட்ஸ் இஷ்யூவன்ஸை பற்றி புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறக்காண்டி IRDAI பேனல் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க. அது ஹெட் வந்து G ஸ்ரீனிவாசன். சரிங்களா, நான் ஸ்வாரிட்டி பாண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா, IIT ஹைதராபாத் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு AI டெக்னாலஜி சென்டர்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. யார் கூட பார்ட்னர் வச்சுன்னா, நிவிடியா இந்த கம்பெனி கூட வச்சு தான். சரிங்களா, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நிவிடியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி சென்டர்னு சொல்லி AI பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி. சரிங்களா, ஸோ வந்து நம்மளுக்கு IIT ஹைதராபாத் அவங்க தான். எதுக்காகனா, அந்த தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வந்து அதிகப்படுத்தணுன்றக்காண்டி. அதே நேரத்தில் என்னென்னா, நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட் என்னென்னா இந்த 2020 வந்து இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி அவங்க வந்து என்னென்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2020. ஸோ அதையும் மறந்துடாதீங்க தெலுங்கானா கவர்மெண்ட்டு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. IIT நியூஸஸ், IIT மந்தி பார்த்திங்கன்னா ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொல்லி ஃபார்மர்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹிமாலயன் ரீஜியனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா IIT டெல்லியும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு, ரோம் இட்டாலியில் இருக்குது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு. அவங்க வந்து இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடத்துறதுக்காண்டி, ஃபுட் பற்றி எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்லாம் வந்து எடுத்து சொல்கிறதுக்காண்டி வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. IIT பாம்பே த்ரூவான்னு சொல்லி ஒரு சிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னா, நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸு ஃபோன்ஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்ம ரூட்ஸ்லாம் பிளேசஸ்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். IIT மெட்ராஸும் ஜென்ரல் எலக்ட்ரிக் இந்தியா டெக்னாலஜி சென்டர் 2 பேரும் சேர்ந்து 3D பிரிண்டட் கம்போஸ்டர் ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, ஹெலிகாப்டர் இன்ஜின் தான் 2 பேரும் சேர்ந்து. IIT கவுஹாத்தி அவங்க என்னென்னா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது டு ப்ரிவென்ட் மெமரி லாஸ் ஆஃப் அல்சைமர் டிசீஸு. சரிங்களா, இந்த அல்சைமர் டிசீஸ் வந்தால் போக போக வந்து ரொம்ப முத்திருச்சுன்னா வந்து மெமரி லாஸ் ஆயிரும். ஸோ அதை பற்றி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி IIT கவுஹாத்தி ஒரு புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிசீஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி. IIT பாம்பே பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு இந்த அர்விடெக்கு, அதாவது வந்து என்னென்னா அர்விடெக்ன்றது IIT பாம்பே கீழே இருக்க ஒரு கம்பெனி தான். அந்த பாஸ்ட் அவுட்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன ஒரு கான்டாக்ட்லெஸ் தெர்மல் ஸ்கேனிங் கைசோக்கு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க.
சரிங்களா. ஐஐடி பாம்பே கீழே இருக்க இந்த ஸ்டார்ட் அப்பு. இது வந்து நியூஸ் புக்கு இஃப் இட் ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் எட்வின் கிங் எழுதியிருக்காரு, அமெரிக்காக்காரர். சரிங்களா, ஆத்தர். இஃப் இட் ப்ளீட்ஸு. அப்புறம் இது பாருங்கள், ராணிம் எல் வெலேலி. இவங்க யாருன்னா எகிப்தோட ஸ்குவாஷ் பிளேயரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க இப்போ ரீசெண்டாக. சரிங்களா, இவங்க வேர்ல்டு நம்பர் 1 ரேங்க் உமன் பிளேயரு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால நம்ம ஜோஸ்னா சின்னப்பா இருக்காங்க தெரியுமா, இந்தியன் உமன் ஸ்குவாஷ் பிளேயர், அவங்க வந்து டாப் 10ல் வந்துட்டாங்க, 10வது ரேங்க் எடுத்துட்டாங்க. சௌரவ் கோசல் இவர் யாருன்னா இந்தியன் ஸ்குவாஷ் பிளேயரு, மேல் பிளேயர். இவர் வந்து 13வது ரேங்க்கில் இருக்கார். நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன் யூகேல இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பீடாக. குளோபல் ஆனுவல் 2 டிகேடல் கிளைமேட் அப்டேட் 2020-24 வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனிவாவில் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது குளோபல் டெம்பரேச்சர் வந்து மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான் 1 டிகிரி செல்சியஸ் கம்பேர்ட் டு இந்த 1850 to 1900 இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர். யூயூ க்ரீன் பில்டிங் லீடர்ஷிப் அவார்டு. இந்த அவார்டு ரொம்ப முக்கியம். யூரோப்பியன் யூனியன் க்ரீன் பில்டிங் லீடர்ஷிப் அவார்டு அப்படின்னு சொல்லி எந்த பில்டிங் கொடுப்பாங்கன்னா, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து நியூ ஹெட் குவார்ட்டர் பில்டிங் ஒன்று கட்டினாங்க இப்போ லிஸ்வானில், அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஒலிம்பிக் ஹவுஸ், அதாவது இந்த அவார்டு லீட் பிளாட்டினியம் சர்டிஃபிகேஷன் அவார்டு கூட இந்த இது வாங்கியிருக்கு இந்த நியூ ஹெட் குவார்ட்டர் பில்டிங். சரிங்களா, ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. ஆனுவல் என்விரான்மெண்ட் அவார்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் இன்ட்ரீம் ஃபோர்ஸ் இன் லெபனான். ஸோ வந்து என்னென்னா இந்த அவார்டு இந்தியாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டாலியன் மேஜர் ஜென்ரல் ஸ்டெஃபனோ டெல் கோல். சரிங்களா, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இன்ட்ரீம் ஃபோர்ஸ் இன் லெபனான், அதுக்கு ஹெட்டாக இருந்தார் அந்த மிஷனுக்கு இவர். சரிங்களா, ஃபோர்ஸ் கமாண்டரு. அவருக்கு தான் அந்த ஆனுவல் என்விரான்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க யூஎன்லேருந்து. ஸோ நேம் பார்த்துங்க, அவர் நேமு ஸ்டெஃபனோ டெல் கோல். அசீம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 2 பேரும் தான். அதாவது வந்து ஃபுல் ஃபார்ம் முக்கியம் நமக்கு. அட்மா நிர்பர் ஸ்கில்டு எம்ப்ளாயர் மேப்பிங் போர்ட்டல் தான். இந்த போர்ட்டல் மூலிமா என்னென்னா, அதாவது என்னன்னா ஸ்கில் கேப்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காண்டி, அதாவது வந்து எம்ப்ளாயர் கம்பெனிக்கு தேவைப்படுற ஆள்லாம் வந்து கரெக்டாக இந்த போர்ட்டல் மூலிமா வந்து தெரிஞ்சுட்டு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் விட்டுருக்காங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னா, நதுன் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் ஹமீர்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா, நடுன் போலீஸ் ஸ்டேஷன் ஹிமாச்சலில் இருக்குது, அதுதான் வாங்கியிருக்கு இந்த அவார்டு. சரிங்களா, ஸோ வந்து அமித்ஷா அவங்க தான் வந்து ஹோம் மினிஸ்டர், அவர் தான் வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா சஞ்சய் குண்டா, இந்த ஐபிஎஸ்ஸாக இருக்கார் அந்த ஹிமாச்சல் பிரதேஷில், அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் எஜுகேஷன் அபோவ் ஆல் ஃபவுண்டேஷன் 2 பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஏடிபி வந்து மணிலா பிலிப்பைன்ஸில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு. இது வந்து இந்த எஜுகேஷன் அபோவ் ஆல் பார்த்தீங்கன்னா கத்தார் இருக்குது தெரியுமா, கத்தாரில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஸோ அவங்க என்னென்னா 2 பேர் சேர்ந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து அதிகமாக எஜுகேஷன் கொடுக்கணுன்றக்காண்டி மொத்தமாக இந்தியா அண்ட் 9 அதர் ஏசியன் நேஷன்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஒர்த் வந்து $100 மில்லியன். சரிங்களா, ஸோ அப்புறம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கமிட்டி ஆன் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லாம் இண்டஸ்ட்ரியலாக வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறக்காண்டி ஒரு பேனல் செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பேனல் வந்து ரிவ்யூ பண்ணணும் இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி. அது ஹெட் யாருன்னா உஷா த்ரோட்டா போட்டிருக்காங்க, ஃபார்மர் டெப்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆரோக்கிய சஞ்சீவானி பாலிசி, இதுக்கு நியூ லிமிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மினிமம் கவர் லிமிட்டை வந்து இப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கீழே 50,000க்கு கொண்டு வந்துட்டாங்க. பிஃபோர் 1 lakh இருந்துச்சு. மேக்ஸிமம் கவர் வந்து எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம், நோ லிமிட்டு. பிஃபோர் 5 lakh வரைக்கும் தான் இருந்துச்சு. சம் இஷ்யூட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 50,000 இருக்கணும். சரிங்களா, அப்புறம் இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து இந்த பாலிசி வந்து 5% கோப்பே அண்ட் 2% சப்ளிமிட் அதுவும் கொடுப்பாங்க இந்த பாலிசி போட்டால். அதாவது இன்சூர்டு வந்து 5% வந்து கிளைம் அமௌண்ட்டில் கொடுத்துருவார். இன்சூர் வந்து ரெஸ்ட்டை வந்து பே பண்ணணும் 2%. சரிங்களா, அதாவது பெர் டேக்கு எவ்வளோ வந்து கவர் ஆகும் பாருங்கள். அதாவது நர்சிங் அண்ட் போர்டிங் எக்ஸ்பென்ஸு 2% ஆஃப் தி சம் இன்சூர்டு, மேக்ஸிமமாக வந்து ஒரு நாளைக்கு 5,000 வரைக்கும் கவர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் இது பாருங்கள், குயாசோவ் 11 லோ காஸ்ட் ராக்கெட் ஒன்று இப்போ கண்டுபிடிச்சி விட்டாங்க சைனா. ஸோ அது என்ன ஃபெயிலியரில் ஆயிடுச்சு. சரிங்களா, ஃபெயிலியராக போச்சு. சைனா தான் கண்டுபிடிச்சாங்க இதை. சரிங்களா, ஸோ கீழே பாருங்கள், இது வந்து என்னென்னா 19th ராக்கெட் இந்த வருஷம் சைனா வந்து 2020 லான்ச் பண்ணது. ஆல்ரெடி கீழே இந்த பலாப்பா N1 கம்யூனிகேஷன் சேட்டலைட் இருக்குது தெரியுமா, இது இந்தோனேஷியா இது. ஸோ இது என்னென்னா இந்த வருஷம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. சரிங்களா, இது 2மே ஃபெயிலியர் தான். மேலே இருக்க இந்த குயாசோ சைனா இது, அதை பார்த்துக்குங்க. ஸோ அப்புறம் USA போயிங் கம்பெனி
ஸோ இவங்க என்ன நம்ம இந்தியாவுக்கு 37 ஹெலிகாப்டர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க போயிங் கம்பெனி. அதாவது 22 வந்து AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டரும் 15 சினூக் ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டரையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 37 இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க. ஹாக்கி இந்தியா நியூ பிரசிடென்ட் போட்டிருக்காங்க. யாருன்னா இந்த கயானந்த்ரோ நிக்கோம்பன். இவர் யாருன்னா மணிப்பூர்காரர். சரிங்களா, அதாவது செப்டம்பர் 2022 வரைக்கும் போட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கு. ரிசைன் பண்ணது யாருன்னா முன்னாடி இருந்தவர் ஹாக்கி இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாக முகமது முஸ்தக்யூ அகமது, அவர் தான். டாப் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஆஃப் இந்தியா டூரிங் ஃபினான்ஷியல் இயர் 2019-20. அதாவது இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணி பார்ட்னர் வச்சு ட்ரேட் பண்ண கண்ட்ரிஸு டாப் வந்து எதுனா USA தான் இருக்காங்க. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் விட்டுருக்காங்க இந்த இதை. அதாவது USA வந்து சைனாவை சப்ரஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாங்க நம்ம கூட ட்ரேட் பண்ணுறதுல. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாஸ் 2018 டைகர் சென்சஸ், அதாவது டைகர் சென்சஸ் வந்து 2018 எடுத்தாங்க இந்தியா. அதாவது வந்து கேமரா யூஸ் பண்ணி எடுத்தாங்க. அதான் வந்து உலகத்திலே லார்ஜஸ்ட் கேமரா ட்ராப் வைல்ட் லைஃப் சர்வேன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருச்சு. நம்ம பண்ணது இந்தியா பண்ணது சரிங்களா. அதாவது டைகர் சர்வே பண்ணது 2018 கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பிடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து 75% ஆஃப் குளோபல் டைகர் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அது முக்கியம், 75% இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது பாருங்கள், லார்ஜஸ்ட் ரயில்வே இன் வேர்ல்டு டு ஹேவ் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் பை 2030. அதாவது இந்தியன் ரயில்வேஸ் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க 2030 அவங்க ரன் பண்ணுற எல்லா ட்ரெயினுமே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க 2030. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து 4th லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் இந்த வேர்ல்டு பை சைஸு சரிங்களா. அது முக்கியம். 4வது லார்ஜஸ்ட் இந்தியா. கம்ப்ளீஷன் ஆஃப் குருப்ரியா பிரிட்ஜ் ஒடிசாவில் தான் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பஸ் சர்வீஸ் விட்ருக்காங்க இங்கே மல்கான்கிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசாவில் சரிங்களா. இந்த குருப்ரியா பிரிட்ஜ் கேட்பாங்க எங்கே இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ தான் பஸ் சர்வீஸே இங்கெல்லாம் விட்றாங்க பாருங்கள் இந்த மல்கான்கிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஒடிசா தான், மறந்துடாங்க. குருப்ரியா பிரிட்ஜ்னா ஒடிசா. 10th தாதா சாஹிப் பல்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேசங் டி தங்டோக் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் அருணாச்சல் பிரதேசில் ஃபிலிம் மேக்கர் இவர் சரிங்களா, கசெங் டி தொங்டோக்கு. ஸோ இவர் எதுக்காக கொடுத்தாங்கன்னா இவர் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சி லுப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் வந்து எதை பற்றி சொல்லும்னா, அதாவது இந்த ஹனி, அதாவது தேன் எடுக்கிறாங்க தெரியுமா. ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்க, ஸோ அவங்கள பற்றி சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். பால் ஹாரிஸ் ஃபெல்லோ ரெக்கக்னேஷன் ஹானர். ஸோ இது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, அதாவது பப்ளிக் சர்வீஸ் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணுற லீடர்ஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொட்டாட்ரி ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் இருந்து தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு ரொட்டாட்ரி இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிக்காகோவில் இருக்குது. ப்ரெஸ்டீஜியஸ் CII ITC சஸ்டைனபிலிட்டி அவார்ட் 2019. ஸோ இது என்னென்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க கம்பெனிக்கு தான் கொடுப்பாங்க, பெஸ்ட்டாக பண்ணுற கம்பெனிஸ்க்கு. NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்பரேட் எக்ஸலன்ஸ் கேட்டகரி கீழே சரிங்களா. இந்த CII ITC சஸ்டைனபிலிட்டி அவார்ட் 2019 எதுக்காகனா அவங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க, CSR ப்ரோக்ராமு. அதாவது கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி சரிங்களா ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துனதுக்காண்டி இந்த NTPC கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் எலைட்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020 சத்தீஸ்கர் ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்காகனா இந்த எலைட் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து முக்கிய மந்திரி தர்பன் போர்ட்டல் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன், அப்புறம் இந்த சுராஜி கவுன் யோஜனா, இது எல்லாமே சத்தீஸ்கர் லான்ச் பண்ணது தான். அதாவது எதுக்காகனா, அதாவது அந்த ஸ்டேட்டில் வந்து பீப்புளுக்கு வந்து மக்கள் அங்கே இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து நல்லா இது மூலியமாக இந்த இது லான்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா, இது எல்லாமே நெட்லேயே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க எலைட் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் சத்தீஸ்கருக்கு. டெவலப்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அவார்ட் 2020 ஃப்ரம் வேர்ல்டு பேங்க் அண்ட் செக்ஸுவல் வயலன்ஸ் ரீசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, அதாவது ஜெண்டர், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி அதிகமாக ஒரு இனிஷியேட்டிவோ கேம்பெயினோ நடத்துகிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா, ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு. இந்த வருஷம் வந்து இந்தியாவில் இருக்க இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் IHD இந்தியன் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு சரிங்களா. ஸோ மறந்துடாங்க. டெவலப்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அவார்ட் 2020 யாருக்கு கொடுத்தாங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட்டு சரிங்களா. ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க MOU யார் கூடனா HDFC பேங்க் கூட. ஸோ எதுக்காகனா அந்த ஸ்டேட்டில் இருக்க ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் இருந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுக்குறதுக்காண்டியும் செட்டப் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி ஜார்க்கண்டும் HDFC பேங்க்கும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. அப்புறம் CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு அவங்களும்
எல்லா பேங்க்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்தியன் பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டூல்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரிங்களா புதுசாக. அந்த டூல்ஸ் வந்து எதுக்காகனா, அதாவது டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி ரேட் இருக்குது தெரியுமா, டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸு, அந்த அதை பற்றி நோட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்ஸும் இது மூலயமா வந்து இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. அதாவது இந்த நான் இன்கம் டேக்ஸ் ஃபைலர் இருக்காங்க தெரியுமா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலரு, அவங்களாம் வந்து இந்த பேங்க்கில் இருந்து 20 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக வித்ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும் சரிங்களா. அதாவது வந்து எதுக்காகனா டிடிஎஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் கீழே இருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க 1 கோடி வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட டிடிஎஸ்ஸையும் வந்து நோட் பண்ணி வைக்கணும் இன்ஃபர்மேஷன்லாம். அதுக்காக தான் வந்து சிபிடிடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்குக்குமே சரிங்களா, பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும். ஸோ அப்புறம் இது பாருங்கள், இது என்னன்னா புக்கு எ சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது ஒரு ஃபேமஸாக இந்தியன் ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் அவர் தான் எழுதியிருக்காரு எ சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர் அவார்டு 2020. ஸோ வந்து யாருக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, வேது பிரகாஷ் தூஜா. இவர் யாருன்னா வைஸ் சேர்மன் ஆஃப் ரெயில்லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சரிங்களா, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அவார்டர் வித் இன்ஃப்ரா பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர் அவார்டு. ஸோ வந்து வித்தியாசமாக அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்லா டெவலப்மெண்ட் பண்ணதுக்காண்டி ரயில்வேஸு அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்துங்க, இவர் நேம் ரொம்ப முக்கியம் நமக்கு, வேது பிரகாஷ் துதேஜா. தி குளோபல் ஹியூமானிட்டேரியன் அவார்ட் 2020 வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் ட்ரைவ். ஸோ அவங்க தான் கொடுப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா சச்சின் அஸ்வதின்றவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாக்காரர் இவர் சரிங்களா, இவருக்கு தான் அந்த வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. சச்சின் அஸ்வதி இவங்க யாருன்னா நம்ம இந்தியாவில் இருக்க நேஷனல் மீடியா கிளப்போட பிரசிடென்ட்டு, அப்புறம் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீராம் சேவா மிஷன் சரிங்களா. அதாவது வந்து மக்களுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது, ஹியூமானிட்டேரியன் ஒர்க்ஸ் பண்ணுறதுல இவருக்கு சிறந்து விளங்குறதுனால கொடுத்துருக்காங்க சச்சின் அஸ்வதிக்கு. ஹால்டியா டாக் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹால்டியா போர்ட்டு, இது வந்து கொல்கத்தாவில் தான் இருக்குது ஹால்டியா போர்ட்டு. ஸோ அங்கே வந்து ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் ஒரு 107 கோடிக்கு வந்து நியூ ஃபயர் ஃபைட்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து சேஃபாக இருந்துக்கிறதுக்காண்டி ஃபயர்லேருந்து. ஸோ வந்து நமக்கு கேட்பாங்க இந்த புதுசாக வந்து எங்கே ஃபயர் ஃபைட்டிங் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, ஹால்டியா போர்ட்லேன்னு போட்டுருங்க கொல்கத்தாவில். அப்புறம் இது பாருங்கள், இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே நடத்திருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன்னாவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸு அவங்க தான் ஞாபகம் வரணும். ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அவங்க தான் சரிங்களா அந்த ஸ்கீம் கொண்டு வந்தது. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி, அவங்க தான் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்சுன்னு சொல்லி. அதாவது நம்ம சைக்கிள்ஸ் பற்றி வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா பிளேஸ்லேயும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி சைக்கிள் யூஸ் பண்ணணும் சிட்டிசன்ஸ் எல்லாரும். ஸோ அதனால் என்னென்ன டெவலப்மெண்ட், என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் நடத்திருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அரபு கண்ட்ரி டு பிளான் ஃபார் மார்ஸுக்கு வந்து புதுசாக வந்து மிஷன் அனுப்ப போகிறாங்க யுஏஇ சரிங்களா. அரபு கண்ட்ரியில் இவங்க தான் ஃபஸ்ட்டு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு. அதோட நேம் என்னென்னா, அந்த மிஷன் நேமு ஆர்பிட்டர் அமல் ஆர் ஹோப்பு சரிங்களா. ஸோ வந்து பார்த்துங்க யாரோட ஹெல்ப்லைனா ஜப்பான்லேருந்து அனுப்ப போகிறாங்க. இந்த டெனி காசிமா ஸ்பேஸ் சென்டர் ஜப்பானில் இருக்குது, அங்கேருந்து அனுப்ப போகிறாங்க. அப்புறம் இது பாருங்கள், கூகுள் ஃபார் இந்தியா டிஜிட்டைசேஷன் ஃபண்டு அப்படின்னு சொல்லி கூகுள் கம்பெனி லான்ச் பண்ணாங்க, இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காண்டி இந்தியாவில் எவ்வளோனா ஒரு $10 பில்லியன் சரிங்களா. 10 பில்லியனு அரௌண்ட் 75,000 crore நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்க்கு இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து எதுக்காகனா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி. ஸோ அப்புறம் கீழே ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கூட பார்ட்னர் வச்சு எதுக்காகனா ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூமு. ஸோ அதுக்காகலாம் வந்து 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க, கூகுளும் சிபிஎஸ்சியும். ஆல்ரெடி நம்மளுக்கு சிபிஎஸ்சி வந்து என்னென்னா ஃபேஸ்புக் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூடயும் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க இதே ஆன்லைன் எஜுகேஷனுக்காக, ஃபேஸ்புக் கூட சிபிஎஸ்சி. அப்புறம் இது பாருங்கள், கூகுள் வந்து என்னென்னா 1 மில்லியன் வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கைவாலியா எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சரிங்களா. இவங்க வந்து இந்த ஸ்கூல்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த ஃபவுண்டேஷனு, அவங்களுக்கு வந்து 1 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே லாஸ்ட்டாக பாருங்கள், கூகுள் வந்து பிரசார் பாரதி சரிங்களா, அவங்க கூட வந்து பார்ட்னர் வச்சு ரேடியோ ஸ்மால் மீடியம் சைஸ் பிஸ்னஸ்லாம் வந்து கண்ட்ரியில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஃபெடரல் பேங்க்கும் விசா 2 பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது விசா செக்யூர்னு ஒன்று வச்சுருக்காங்க, விசா கார்டு விசா செக்யூர்னு. ஸோ அதில் வந்து 2 பேரும் டெப்ளாய் பண்ணுறதுக்காண்டி பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னா, இந்த விசா செக்யூர் வந்து ஒரு செக்யூர் அத்தன்டிகேஷன் தான். அதாவது வந்து இந்த ஆன்லைன் ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஃப்ராட்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா, ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் இது மூலிமா சரிங்களா. ஃபெடரல் பேங்க் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க விசா கூட சேர்ந்து. ஸோ நமக்கு ஃபெடரல் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொச்சி தான் இருக்குது கேரளாவில். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஐஐடி அலுமினி கவுன்சில் அவங்க கூட வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது ஹை இன்வெஸ்டர் டெப்த் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹை இன்வெஸ்டர் டெப்த் வந்து எதுக்காகனா, இதில் வந்து எல்லா பேரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமௌண்ட் வச்சுக்குவாங்க.
ஸோ வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதிலேருந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் டெப்த்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிஎஸ்சியும் ஐஐடி அலுமினியும். சூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டட் யூவி அல்ட்ரா வயலட் சானிடைசிங் டிவைஸை ஐஐடி கான்பூர் டெவலப் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இது என்னன்னா ஒரு 10x10 10 to 10 ஸ்கொயர் ஃபீட் ரூமை வந்து வெறும் 15 நிமிஷத்துலேயே வந்து இது வந்து எல்லாத்தையுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடும். சரிங்களா? சானிடைஸ் பண்ணிடும் வைரஸ் இருந்துச்சுன்னா. ஐஐடி கான்பூர் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டிரியன் கிராண்ட் பிக்ஸு. ஸோ இந்த ஸ்டிரியன் கிராண்ட் பிக்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக ஸ்டிரியன்றது ஆஸ்திரியாவில் ஒரு பிளேஸ் தான். சரிங்களா? இதை ஜெயிச்சது யாருன்னா லூயிஸ் ஹாமில்டன் கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து என்னன்னா மெர்சிடஸ் அதுக்கு தான் ஓட்டுவார், ஃபார்முலா 1 டீமுக்கு தான் வந்து ஓட்டுவார் இவர் லூயிஸ் ஹாமில்டனு. அவர் வந்து யூகே கிங்டமில் வந்து அவரோட நேட்டிவ் கண்ட்ரி. சரிங்களா? சொந்த ஊர். அதையும் பார்த்துக்குங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட்டு இது யார் விட்டதுன்னா யுஎன்ஓடிசி, யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸு. வியட்னா ஆஸ்திரியாவில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். வியன்னா ஆஸ்திரியா ஹெட் குவார்ட்டர்ஸையும் பார்த்துங்க. அதாவது உலகத்திலே வந்து அதிகமாக கடத்தப்பட்ட வைல்டு அனிமல் எதுனா 2014 to 2018 பங்கோலியன்ஸ். சரிங்களா? பங்கோலியன்ஸ் தான் கடத்தப்பட்டிருக்கு. இந்த எறும்பு தீனின்னு சொல்லுவாங்க அதுதான். சரிங்களா? 10 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2018 14 கம்ப்ளைண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், ரீசெண்டாக WWF அண்டு ஃப்ளோரா அண்டு ஃபானா இன்டர்நேஷனல். ஸோ அவங்க வந்து என்னன்னா மியான்மர் கண்ட்ரி தெரியுமா, அதை வார்ன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அதிகமாக வந்து என்னென்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்லாம் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணுறாங்க, கமர்ஷியலாக ட்ரேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்காக மியான்மரை வார்ன் பண்ணியிருக்காங்க. மியான்மரை 39th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் நபார்டு ரீசெண்டாக கொண்டாடினாங்க. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து டிஜிட்டல் சாப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸை வந்து நடத்துனாங்க. நபார்டு தான், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு, மும்பை மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வந்து நமக்கு யார் கமிட்டியில் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா சிவராமன் அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். அவர் கமிட்டி நபார்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது வந்து எந்த இயர்னா 1982 அண்டர் நபார்ட் ஆக்ட் 1981. ஸோ இதையும் பார்த்துக்கணும். நமக்கு நபார்டை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் கொரோனா கவாச், கொரோனா ரக்ஸா அப்படின்னு சொல்லி 2 இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு ரீசெண்டாக. ஸோ நமக்கு கொரோனா கவாச்சை பற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்குவோம். அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்ட் இண்டிமிட்டி கோவிட் பாலிசி. ஸ்டாண்டர்ட் இண்டிமிட்டி பாலிசி விட்டுருக்காங்க. ஏஜ் வந்து 18 வருஷத்துலேருந்து 65 years வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கலாம். டிபெண்டன்ட் சில்ட்ரனாக இருந்தால் அவங்க வந்து 3 மாதத்துலேருந்து 25 வருஷத்துக்குள்ளே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் டென்யூர் வந்து 3.5 months to 9.5 months. மேக்ஸிமம் சம் இன்சூர்ட் வந்து 50,000 வரைக்கும் தான். மினிமம் வந்து 50,000 வரைக்கும் தான் இன்சூர் ஆகும். மேக்ஸிமம் வந்து நமக்கு 5 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஆகும். சரிங்களா? ஸோ வந்து 5% டிஸ்கவுண்ட் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸு. இதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போடணுன்னா கொரோனா கவாச் இது வந்து ஸ்டாண்டர்ட் இண்டிமிட்டி பாலிசி. கொரோனா ரக்ஸா இது பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி. ஆக்சுவலாக சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி என்னென்னா நமக்கு எவ்வளோக்கு வந்து நம்ம இன்சூர் பண்ணுறோமோ அவ்வளோ அமௌண்ட்டையுமே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸாக. நமக்கு வந்து இந்த கொரோனா வந்து பாசிட்டிவ் நம்ம டிரெக்ட் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே நம்ம இன்சூர் பண்ண மொத்த இன்சூரன்ஸுமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி கொரோனா ரக்ஸா. ஸோ இதுக்கும் அதே 18 to 65 years தான் ஏஜ். டிபெண்டன்ட் சில்ட்ரன் அதே 3 to 25 years தான். மினிமம் சம் இன்சூர்ட் வந்து 50,000. மேக்ஸிமம் வந்து 2.5 lakhs வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? டென்யூர் வந்து அதே 3.5 to 9.5 months தான். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. சரிங்களா? அப்புறம் இது பாருங்கள், பயோகாயினும் சின்ஃபின் 2 பேரும் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்ஃபின் வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ அவங்க தான் வந்து பயோகாயின் கூட 2 பேர் பார்ட்னர் வச்சு ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேமில் நேட்டிவ் டோக்கன் XDCன்னு சொல்லி பார்த்துங்க. நேட்டிவ் டோக்கன் XDC. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் புதுசாக போட்டிருக்காங்க அசோக் லவாசாவை. ஆக்சுவலாக இவங்க வந்து என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்தாங்க. இப்போ வந்து இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அங்கே போய் வைஸ் பிரசிடென்ட்டாக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் சேர்ந்துட்டார். சரிங்களா? மணிலா பிலிப்பைன்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ADP. எத்திலி இவங்களை வந்து அட்வைசர் டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அட் ADP போட்டிருக்காங்க ரீசெண்டாக. ராஜீவ் டோப்னா இவங்க வந்து IAS குஜராத் கேட்ரே, இவர் வந்து சீனியர் அட்வைசர் டு வேர்ல்டு பேங்காக போட்டிருக்காங்க. கேட்ரே முக்கியம் நமக்கு கேட்டுருவாங்க. இந்த பிரிஜேந்தர் நவ்னித் இவங்க வந்து IAS தமிழ்நாடு கேட்ரே, இவர் வந்து அம்பாசிடர் டு பெர்மனன்ட் மிஷன் அட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? WTO எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். சரிங்களா? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டு. அப்புறம் இது பாருங்கள், இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்ரியாலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் ARCI ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குது. மறந்துடாங்க, அடிக்கடி நியூஸில் வருது. ஹைதராபாத் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இவங்க வந்து ரீசெண்டாக என்னென்னா ஒரு லோ காஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் காட்டன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த சூப்பர் கெப்பாசிட்டர் மறந்துடாதீங்க, கேட்பாங்க. ARCI தான். அப்புறம் இது என்ன டெத் நியூஸு. ஜெக்தீப் இவங்க வந்து வெக்டியன் ஆக்டர் காமெடியன் இறந்து போயிட்டார். இந்த அமதோவ் கோன்
பாலி இவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐவரி கோஸ்ட் இறந்து போயிட்டார். ஆவித் பின் ஹாசன் ஜமி இவங்க வந்து கார்ட்டூனிஸ்ட்டு ஃபேமஸானவங்க இறந்து போயிட்டாங்க. ஆவித் பின் ஹாசன் ஜமி கார்ட்டூனிஸ்ட்டு. ராஜன் செகால் இவங்க வந்து ஆக்டரு, இந்தியன் ஆக்டர் தான், இறந்து போயிட்டார். அப்புறம் இந்த நாகின்தாஸ் சங்வி இவங்க யாருன்னா வெட்டியன் குஜராத்தி ஜேர்னலிஸ்ட், ரைட்டர், காலம்னிஸ்ட்டு சரிங்களா, இறந்து போயிட்டார். அப்புறம் ஜாக் சார்ல்டன் சரிங்களா, இவங்க வந்து இங்கிலாண்டோட ஃபுட்பால் வேர்ல்டு கப் வின்னரு 1966 இறந்து போயிட்டார் சரிங்களா. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இவர் ஜாக் சார்ல்டன். அதாவது அதர் கண்ட்ரிலாம் வந்து கேட்க ரொம்ப வாய்ப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ஃபுட்பாலில் ஜெயிச்சது, அவார்டு ஃபேமஸாக வாங்கினது அதெல்லாம் கேட்டுருவாங்க. அதனால் பார்த்துக்குங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்தியன் ரிலேட்டடு கேட்பாங்க, அதுதான் கேட்பாங்க டெத் நியூஸு. திவ்யா சௌக்ஸே இவங்க யாருன்னா ஆக்டர் அண்ட் சிங்கர், இந்தியா தான், இறந்து போயிட்டாங்க. பி ராமசாமி இவங்க யாருன்னா தெலுங்கானா மினிஸ்டர் தான், இறந்து போயிட்டார் சரிங்களா, பொலிட்டீஷியனு. அப்புறம் மைல் ஜெட்டினக் இவங்க யாருன்னா ஆஸ்திரேலியன் ஸ்கிப்பர் தான், ஃபுட்பால் கேப்டனாக இருந்தவங்க இறந்து அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க சரிங்களா, ரிட்டையர்மெண்ட்டு. விம் சூர்பியர் இவங்க யாருன்னா டச்சு நெதர்லாண்டோட ஃபுட்பால் பிளேயரு, இறந்து போயிட்டார் சரிங்களா. ஜூலை 11 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. தீம் பார்த்தீங்கன்னா ஹவு டு சேஃப்கார்ட் தி ஹெல்த் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் நவ் சரிங்களா. பார்த்துங்க தீமு. ஜூலை 12 பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிளிசிட்டி டே. ஜூலை 14 பார்த்தீங்கன்னா பேஸ்டேல் டே ஆர் ஃப்ரெஞ்ச் நேஷனல் டே. ஜூலை 15 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே, மறந்துடாங்க கேட்க வாய்ப்பு இருக்குது, வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே. அப்புறம் தீம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஃபார் ஏ ரெசிலியன்ட் யூத். நெக்ஸ்ட் பாருங்கள், யுனிசெஃப் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI ரெண்டு பேர் வந்து ரீஇமேஜின் கேம்பெயின் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க மோஸ்ட் வல்னரபிள் பாப்புலேஷன் சில்ட்ரன் அதெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி, அவங்களாம் வந்து லாக்டவுனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆந்திரப்பிரதேஷ் ட்ரை சில்லியை வந்து பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரக்யாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸை, டிஜிட்டல் எஜுகேஷன் கைட்லைன்ஸ் தான், அதை வந்து HRD மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டிஜிட்டல் எஜுகேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிரக்யாத்தா. வேர்ல்டு எம்டிஎஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி மட்டாலா ராஜபக்சா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NCDCயும் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேரும் வந்து இந்தியாவில் இருக்க யூத்ஸ்க்கெலாம் டிஜிட்டல் ஸ்கில்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துகிறாங்க. குவைத் வந்து என்னென்னா ரீசெண்டாக ஒரு எக்ஸ்போர்ட் குவாட்டா பில் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் இந்தியன்ஸ் வந்து அவங்க அங்கேருந்து அவங்க வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது சரிங்களா குவைத்தில். அப்புறம் இது பாருங்கள், ராஜஸ்தானில் தான் வந்து ஹையஸ்ட் இன்பிரீட் டைகர்ஸ் இருக்குது. இது யார் கண்டுபிடிச்சதுன்னா சர்வே எடுத்தது நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸு சரிங்களா, ராஜஸ்தானில் தான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் சேர்ந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறக்காண்டி. மாஸ்டர் கார்டு வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் 250 crores வந்து ஸ்மால் பிஸ்னஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. கூகுள் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூகுள் சரிங்களா. அதாவது இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக அவங்க கம்பெனிக்காக. ஆகாஷ் மிசைல் பார்த்தீங்கன்னா என்னென்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான். இது மறந்தாங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ இதை வந்து என்னென்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க DRDO இருந்து இவங்க தயாரிக்கிறதுக்கு. இது வந்து கேம்பெயின் பியூர் ஃபார் ஸ்வேர்னு சொல்லி ராஜஸ்தான் டைரி போர்டு வந்து நடத்துகிறாங்க. BSCயும் LIC மியூச்சுவல் ஃபண்டு, LIC மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் KYC ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி KYC சரிங்களா. கரூர் வைசியா பேங்க், டாடா மோட்டார்ஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கார் லோன்ஸ் வந்து அட்ராக்டிவாக கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சு. நேபாள் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க எல்லா இந்தியன் சேனல்ஸும் எக்ஸப்ட் இந்த நம்ம தூர்தர்ஷன் சரிங்களா, அதை தவிர. கம்போடியா வந்து என்னென்னா ஒரு ஸ்மார்ட் கேர்ள் சேட்லைன் ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வாட்ஸ்அப் சேட்லைன் தான், அதாவது கேர்ள்ஸ் பற்றி வந்து சேஃப்டினஸ்க்காக. ADPயும் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ரெண்டு பேர் வந்து என்னென்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க க்ளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட்டுக்காக. நம்மளுக்கு IEE இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து பாரிஸில் தான் இருக்குது சரிங்களா, ஃப்ரான்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸு. ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மு, ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் சயின்டிஸ்ட் தான் வந்து உலகத்திலேயே சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட் மெத்தட், அதாவது வேஸ்ட் இன்ட்டு எத்தனால் வேஸ்ட்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் சானிடைசராக யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோஸ்பிசிக்ஸ் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. இது லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், லாயல் டெக்ஸ்டைல் மில்ஸ் இவங்க தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரீயூசபிள் PPE கிட்ஸ் வந்து வித் 0 பென்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா தான் இது சரிங்களா. ஃப்ளிப்கார்ட்டு கர்நாடகாவும் ரெண்டு பேரும் லோக்கல் ஆர்ட்ஸு கிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா MOU.
மகாராஷ்டிராவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எம்ஓ பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அந்த மகாராஷ்டிராவில் இந்த ரீஹேபிலேஷன் அத்தாரிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது தெரியுமா, ஸ்லம் ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து எஸ்பிஐ வந்து ஃபண்டு தராங்க. உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கவர்மெண்ட் கீழே வந்து எதுவுமே வந்து சைனீஸ் எக்யூப்மெண்ட்டோ டிவைஸோ யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் ஆர்மி வந்து என்னென்னா அவங்க வந்து 89 மொபைல் அப்ளிகேஷன் வந்து மொத்தமாக அவங்க பர்சனல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், கோயிங் ஆன்லைன் அஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபேஸ்புக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் நடத்துகிறாங்க. நாஸ்காம் வந்து ரீசெண்டாக என்னன்னா நியூ ஜெர்சியில் ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. அது மூலயமா யூஎஸ்ஏ அண்ட் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பார்ட்னர்ஷிப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. மங்கோலியன் கஞ்சூர் இது பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பண்ண போகிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். சரிங்களா, இது ஒரு அதாவது ஆதி காலத்து புத்திஸ்ட் கொலனிக்கல் டெக்ஸ்ட் தான் இது, இந்த மங்கோலியன் கஞ்சூர். அப்புறம் இந்த இட்டோலி சோமாப் இன்ஜெக்ஷன், இது என்னென்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ராஸ் சிண்ட்ரோம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்குலாம் இதை போடலான்னு சொல்லி டிசிஜிஐ அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்க 2 பேரும் தான் வந்து கொரோனா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச். சரிங்களா, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸும். அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிள்ஸ் ராவன் இது வந்து யூஎஸ் உடது தான் நியூஸில் வந்துச்சு. ஸ்பைக் ஃபயர்ஃப்ளை அம்யூனிஷன் இது வந்து இஸ்ரேல் உடது. அப்புறம் இந்த கார்மல் அசால்ட் ரைஃபிளும் அராத் அசால்ட் ரைஃபிள் இது ரெண்டையும் வந்து என்னன்னா இஸ்ரேல் ரைஃபிள் தான். பட் வந்து இதை இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிசியஸ் லெத்தல் ரிலேபிள் மத்திய பிரதேசில் இருக்கிறது. லீ ஹசேன் லுங் இவர் வந்து 3வது பிரைம் மினிஸ்டராக சிங்கப்பூருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் போலாண்ட் வந்து ஆண்ட்ரிஜேஜ் டூடா. சரிங்களா, புதுசாக போட்டிருக்காங்க. மேட்லைன் ஸ்வைகல் இவங்க யாருன்னா யூஎஸ் நேவி ஃபஸ்ட்டு பிளாக் ஃபீமேல் கேட்டிக்கல் ஏர்க்ராஃப்ட் பைலட்டு. ஸோ அப்புறம் சத்தீஸ்கர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா டு லான்ச் லோ கார்டலட்டுன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரோக் டோக்கோ கேம்பெயின் வந்து மத்திய பிரதேசம் நடத்தினாங்க ரீசெண்டாக. ராகுல் சோரி பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் பிசிசிஐ ரிசைன் பண்ணிட்டாரு. அப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து என்னென்னா நேஷன் வைட் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவை வந்து ரீசெண்டாக நடத்தினாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை யாருன்னா ஹோம் மினிஸ்ட்ரி. சைனா பார்த்தீங்கன்னா என்ன க்ளீன் அப் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க 2 மந்த்ஸுக்கு. எதுக்காகனா நம்ம அந்த யூசர்ஸ் அண்டர் 18 ஏஜ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் ஒரு விழிப்புணர்வு நடத்துறக்காண்டி. இந்தியாவும் ஈரானும் சப்கர் போர்ட் டு ஜஹிதன் ரயில்வே ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஃபினான்ஷியல் வந்து பத்தாமல் இருக்கிறக்காண்டி. இந்த சப்கர் போர்ட் வந்து ஈரானில் தான் இருக்குது. சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருந்து இந்த தேவரப்பள்ளி வில்லேஜ் தமிழ்நாடு வரைக்கும் போட போகிறாங்க. இது வந்து க்ரீன்ஃபீல்டு ரயில் ஹைவேஸ் தான். சரிங்களா, மோட்டிலா ஆஸ்வால் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்க வந்து மல்டி அசட் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஈக்வாட்டி ஃபண்ட்ஸு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெண்டாக ஃபைன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதாவது எல்லா கண்ட்ரீஸில் இருக்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி லெவலை செக் பண்ணுறதுக்காண்டி. பேயூ வந்து கியூஆர் எனேபிள்டு இஎஃப்டி சொல்யூஷன் சொல்லி ஒன்று ரியல் டைம் மானிட்டரிங் பேங்க் டிரான்சாக்ஷனுக்காண்டி விட்டுருக்காங்க பேயூ. கூகுள் வந்து ரீசெண்டாக கூகுள் கரன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிட் ஆஃப் கூகுள் ப்ளஸ்ன்னு இருந்ததை ஷட் டவுன் பண்ணிவிட்டு. ஆந்திர பிரதேஷ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி. பானு ஜெயந்தி இது வந்து என்னென்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான், சிக்கிம்லேயும் நேபாளையும் கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியா ஸ்டேட் சிக்கிமில். மத்திய பிரதேஷ் வந்து டாப் இன் பிரதம மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அட்மா நிர்பர் நிதி. சரிங்களா, இந்த பிஎம் சவ்நிதி அது கீழே வந்து எம்பி தான் வந்து அதிகமாக வந்து இது லோன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியா லிவிங் இன் யூஏஇ சோகம் முகர்ஜி இவங்க வந்து கின்னஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. எதுக்காகனா சைட் டு சைடு ஹோப்ஸ் வந்து அதிக டைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவர். அதாவது ஒரு கால்லேயே சைடு ஜம்ப் பண்ணுறது. ஸோ அப்புறம் இது பாருங்கள், குஜராத் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக 5 மெம்பர் கமிஷன் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடெக்ட் ரைட்ஸ் ஆஃப் ட்ரைபல்ஸு. ஆர்டிகல் 78 என்ன சொல்லும்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அஸ் ரெஸ்பெக்ட்ஸ் டு தி ஃபர்னிஷிங் இன்ஃபர்மேஷன் டு பிரசிடென்ட். அதாவது ஏதாவது வந்து நாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா பிரைம் மினிஸ்டர் போய் பிரசிடென்ட்டை வந்து சொல்லுவார். அதுதான் ஆர்டிகல் 78 சொல்லும். சேர்மன் ஆஃப் காமர்ஸ் கமிட்டி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா குணால் பால் அவங்கள போட்டிருக்காங்க. லான்ச் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இது வந்து ஸ்ரீநகரில் லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக. கண்டெய்னர்ஷிப் ஏசியாட்டிக் 3 இது வந்து என்னென்னா கேட்பாங்க எந்த கண்ட்ரி ஃப்ளாகில் செயில் ஆகுது, அண்டர் சிங்கப்பூரில் தான் ஃப்ளாகில் தான் செயில் ஆகுது இது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா வளர்பதம் டெர்மினல் அட் கொச்சின் ஏர்போர்ட் இதான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் ஹப்பு. சரிங்களா, அதாவது ஷிப்லாம் வந்து அதிகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்காண்டி. இனிக்விட்டி அப்படின்னு சொல்லி என்னென்னா இதான் வந்து நாசாவோட மார்ஸ் மிஷன் நேம் வச்சுருக்காங்க. ரோபோட்டிக் ஹெலிகாப்டர் இது இனிக்விட்டி. விம்பிள்டன் வந்து என்னென்னா அவங்க பிளேயர்ஸ்க்குலாம் வந்து டென்னிஸ் பிளேயர்ஸ்க்குலாம் இந்த லாக்டவுனால் சிரமப்படுவாங்கன்னு ஒரு 620 பிளேயர்ஸ்க்கு வந்து 12.5 மில்லியன் ப்ரைஸ் மணியை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு கல்வி சேனல் ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் வந்து என்னென்னா கிளாஸ் நடக்கும். ட்ராபிக்கல் ஸ்டாம் ஃபே இது என்னென்னா நியூ ஜெர்சி யூஎஸ்ஏல தான் ரீசெண்டாக தாக்குச்சு. ஸோ இதை பார்த்துக்குங்க, கேட்பாங்க ஸ்டாம் எங்கேன்னு சொல்லி. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 75 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்.
ஏதாச்சும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை எனேபிள் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.